learners, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ் பத்தி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே என்னென்னு பார்க்கலாம். பாயிண்டர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இட்ஸ் a வேரியபிள். எதுக்கு அப்படின்னா ஒரு மெமரி அட்ரஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்றது. அனதர் வேரியபிளோட மெமரி அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற யூஸ் பண்ற ஒரு வேரியபிள் தான் வந்து பாயிண்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ இட் டிக்ளேர்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ஸ்டார்ங்கிற ஆப்ரேட்டர் மூலியமா நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இட்ஸ் யூஸ்டு டு டைரக்ட்லி அக்சஸ் ஆர் மேனிபுலேட் த வேல்யூ ஆஃப் ஸ்டோர்டு அட் த அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூவை நம்ம டைரக்டா அக்சஸ் பண்றதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் ஸ்டார் ஆப்ரேட்டர். இந்த பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் பாயிண்டர்ஸ் அப்படின்னு நமக்கு ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வரும். ஒன்னு அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் அண்ட் another one ஸ்டார், அதாவது டி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆம்பர்சன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மெமரி அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதனோட மெமரி அட்ரஸ்ட ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஆம்பர்சன். அண்ட் தென் அந்த மெமரியில இருக்க வேல்யூவை நம்ம எடுக்கணும், கெட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்றது ஸ்டார் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ பிங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னா ஆம்பர்சன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸோட அட்ரஸ, அதாவது எக்ஸோட அட்ரஸ நம்ம என்ன பண்ணணும், பில ஸ்டோர் பண்ணுவோம். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அதை வந்து நம்ம எதுல ஸ்டோர் பண்றோம்? பிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அதே இங்க printfல பாத்தீங்கன்னா ஸ்டார் பின் கொடுத்துருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட அட்ரஸ்ல வந்து இப்ப எக்ஸ்க்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கு, 100 அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு வேல்யூ வந்து எக்ஸுக்கு ஒரு 10 வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த அட்ரஸ் இந்த 100ங்கிறது வந்து எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா பில ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்டார் பி அப்படின்னு நம்ம கொடுக்கறப்போ இந்த 100 அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை நமக்கு எடுத்து கொடுக்கும். சோ இது அட்ரஸ், கரெக்டுங்களா? இது அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்கும் என்ன வேல்யூ இருக்கு? 10. அப்ப ஸ்டார் பி அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 10ங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்ப புரியுதுங்களா? ஸ்டார் எதுக்கு ஒர்க் ஆகும் அண்ட் தென் ஆம்பர்சன் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. எஸ். நெக்ஸ்ட் இதனோட டிக்ளரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப். ஓகேங்களா? இதான் சின்டாக்ஸ். என்ன டேட்டா டைப்? இன்ட். நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம யூஸ் பண்றது டேட்டா டைப்ஸ் ஏதாவது ஒண்ணு. இன்ட், ஃப்ளோட், எந்த மாதிரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இது வந்து நம்ம இன்ட்ல தான் இருக்கும். அண்ட் தென் கேரக்டர். இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் பாயிண்டர்ங்கிற ஒரு சிம்பிள் அண்ட் தென் அதனோட ஒரு வேரியபிள் நேம். இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஆஃப் த பாயிண்டர். ஓகேங்களா? டேட்டா டைப் அண்ட் தென் ஸ்டார் பிடிஆர் அப்படிங்கிறது. பிடிஆர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வேரியபிள் நேம். வேரியபிள் நேம். ஓகேங்களா? சோ டேட்டா டைப் நமக்கு தெரியும். இன்ட், ஃப்ளோட், கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்ட்ல நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனோட வேல்யூ எவ்வளவு இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன்? 10ங்கிறது இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இங்க ஸ்டார் பி அப்படிங்கிறது என்னன்னா நான் பாயிண்டர் வேரியபிள். சோ பாயிண்டர் வேரியபிள் இது வந்து என்ன அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா? இந்த ஸ்டார் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அப்போ எக்ஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இப்ப எக்ஸ் இருக்கு அப்படின்னா அது 100th அட்ரஸ்ல இருக்கு. இது அட்ரஸ். மெமரியில எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு எக்ஸ் அப்படிங்கிறது அந்த அட்ரஸ். சோ அந்த அட்ரஸ நம்ம எதுல ஸ்டோர் பண்ண போறோம்? பிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆம்பர்சன் போட்டு நம்ம ஸ்டார் ஆம்பர்சன் எக்ஸ் போட்டிருக்கோம். சோ பி ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் தென் printfல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதனோட வேல்யூ ஸ்டார் பிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சோ நான் எக்ஸுக்கு நான் வந்து என்ன வேல்யூ இங்க கொடுத்துருக்கேன்? 10ன்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு 10. கரெக்டுங்களா? சோ அப்போ இந்த அட்ரஸ் போய் பார்க்கும். சோ அட்ரஸ் இருக்குங்களா? அப்ப பி போய் பார்க்கும் அட்ரஸ். அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 10. சோ பிரிண்ட் த 10. புரியுதுங்களா? இதுதான் சிம்பிள். இதை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ இதை தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸும் பாயிண்டர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணலாம். அது இல்லாத நெட் செட் கொஸ்டின்ஸும் இருக்காது. Okay. Simple definition பார்த்தோம் அப்படின்னா pointer is a variable that holds the memory address of another variable allowing indirect access to its value. அதாவது இன்டைரக்டா நம்ம டைரக்டா அக்சஸ் பண்ணாம இன்டைரக்டா நம்ம அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா பாயிண்டர்ஸ். இது எதுக்கானா மெமரி சேவ்க்காக யூஸ் பண்றோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுல டைப்ஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா நல் பாயிண்டர்ஸ். நம்ம டிக்ளேர் பண்றப்பே நல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அது நல் பாயிண்டர்ஸ். டூயிங் நத்திங், எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? நத்திங் வேல்யூஸ் அந்த பாயிண்டர்ஸ் வந்து நல் பாயிண்டர் சொல்லலாம்.
வாய்டு பாயிண்டர் அப்படின்னு வந்து ஜென்ரிக் டைப். அதாவது இது வந்து வாய்டுங்கிறப்போ நம்ம எந்த டேட்டா டைப்ஸ்ல நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த டேட்டா டைப்க்கு அது கன்வெர்ட் ஆயிக்கும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது வாய்டு பாயிண்டர். அண்ட் டேங்கிங் பாயிண்டர் வந்து என்னன்னா ஃப்ரீடு பாயிண்டர்ஸ் டு ஃப்ரீ ஆர் டீஅலோகேட் த மெமரி. ஓகேங்களா, அதுக்காக நம்ம யூஸ் பண்றது. வைல்ட் பாயிண்டர் அப்படின்னா அன்இன்ஸ்லைஸ்டு பாயிண்டர் சொல்லுவாங்க. இது சேஃப் கிடையாது, பட் நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது அன்இன்ஸ்லைஸ்டு பாயிண்டருக்காக நம்ம சொல்றதுதான் வைல்ட் பாயிண்டர். இதுதான் பாயிண்டர்ஸோட டைப்ஸ். பாயிண்டர்ஸோட அரித்மெட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டர்ஸ் நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணலாம். எப்படி நம்ம யூனரி பிளஸ் பிளஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏ பிளஸ் பிளஸ் ஸோ ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் பிளஸ்னா நமக்கு என்ன ஆகும்? யா, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி யுனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பாயிண்டர்ஸ்ல. ஓகேங்களா, அதுக்காக தான் பி பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல நம்ம வேல்யூ ஆட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மெமரி லொகேஷனுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, இது ஆனா டிபெண்ட் பண்றது என்னன்னா அதனோட டேட்டா டைப்போட சைஸை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா, சோ மூவ் டு நெக்ஸ்ட் மெமரி லொகேஷனுக்கும் நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம்? பிளஸ் பிளஸ் கொடுத்துக்கலாம். மைனஸ் மைனஸ்னா ப்ரீவியஸ் மெமரி லொகேஷன்ஸ், அதாவது டிக்ரிமெண்ட். ஒரு மெமரி லொகேஷன்ஸ் டிக்ரிமெண்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி. இது வந்து இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, பி பிளஸ் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த என் அப்படிங்கிறது வந்து எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பி பிளஸ் 4 அப்படின்னு கொடுத்தோம்னா இதனோட நம்மளோட இதனோட இது பாத்தீங்க அப்படின்னா பி ஆஃப் 4, அதாவது அந்த அரே பாயிண்ட்ல 4th பொசிஷன்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி. ஓகேங்களா, அதுதான் இதனோட எக்ஸாம்பிள். இதுதான் அரித்மெட்டிக்ல பாயிண்டர்ஸ்ல பிளஸ் பிளஸ் அப்படின்னா நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் மெமரி லொகேஷன்ஸ்க்கு நம்ம மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் தென் மைனஸ்னா ப்ரீவியஸ் மெமரி லொகேஷன்ஸ்க்கு மூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. பி பிளஸ் என் அப்படிங்கிறது என்னன்னா அந்த என் எலமெண்ட், அந்த எலமெண்ட் அதாவது அந்த இது வந்து எங்க இருக்கோ அதை டைரக்டா போய் நம்ம மூவ் ஆகிறதுக்காக யூஸ் பண்றது. ஸ்பெசிபிக் லொகேஷன் சொல்லலாம். அதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். டைனமிக் மெமரி லொகேஷன்ஸ், எம் அலாக் அண்ட் கே அலாக் ஃப்ரீ இது சொல்லுவாங்க. இது வந்து மெமரி, எஸ், மெமரி அலோகேஷனுக்கு. ஓகேங்களா, இது நமக்கு தெரியும். ஸ்பெஷலி ஃபார் அரே. ஓகேங்களா, அண்ட் தென் ஃப்ரீங்கிறது வந்து டெலிட் மெமரி, அதாவது ஃப்ரீ பண்றது, மெமரியை ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது. தேவையில்லாத மெமரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்றது பாயிண்டர்ஸ். அண்ட் அரே ஸ்ட்ரிங்க்கு அந்த வேல்யூஸ் அக்சஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம சீக்கிரமா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அரே நேம் ஆக்ட் அஸ் அ பாயிண்டர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரே நேம் ஆக்ட் அஸ் அ பாயிண்டர். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா லாஸ்ட் கிளாஸ்ல. கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூ பார்ப்போமே, அப்ப அட்ரஸையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு யூஸ் பண்றது பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கான வீடியோ உங்களுக்கு இல்லைன்னா நான் லிங்க்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. ஏன்னா கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூ இது கண்டிப்பா அதுலயும் வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட், ஏன்னா ப்ரீவியஸ் நோட் போறது, அடுத்தது நெக்ஸ்ட் நோட் போறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது வந்து லிங்க் லிஸ்ட், இந்த ட்ரீஸ், இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு சேம் அதேதான், ஹேஷ் இன்க்ளூட் கொடுத்துருச்சு, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தாச்சு. எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், இன்டீஜர் வேரியபிள் இருக்கு, அதை இன்ஸ்லைஸ் பண்ணி 20 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு. தென் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாயிண்டர் வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிள், அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டோர் த அட்ரஸ், ஸ்டோர்ஸ் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, அதை ஸ்டோர் பண்ண போறோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? வேல்யூன்னு கொடுக்குறாங்க, பிரிண்ட் ஆஃப்ல வேல்யூ கொடுக்குறோம். ஸ்டார் பி அப்படின்னு நம்ம கொடுக்குறப்போ, என்ன ஆகுது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஸ்டார்ன்னு கொடுத்தனால வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூ என்ன வரும் நமக்கு? 20. ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம். அட்ரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வருது? எஸ், இந்த இடத்துல அட்ரஸ் வெறும் பி மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆம்பர்சன் பி கொடுத்துருக்கோம். ஸோ அட்ரஸ்ங்கிறப்போ ஆம்பர்சன் பி வெறும் பி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே த அட்ரஸ், கரெக்டுங்களா?
ஸோ இது மாதிரி தான் இந்த இது பாயிண்டர் வந்து பேசிக். இது பாயிண்டரோட பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதனோட காம்ப்ளிகேட்டட் நம்ம போடுறப்ப ஈஸியா இருக்கும். எஸ், இங்க கொடுத்துருக்கேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். மெமரி அட்ரஸ் ஆஃப் த எக்ஸ், அதனோட அட்ரஸ் அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாயிண்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, பாயிண்டரோட ஒரு இன்டீஜர் நம்பர் ஆட் பண்ணா என்ன நடக்கும், பாயிண்டர் மைனஸ் பண்ணா என்ன நடக்கும், பாயிண்டர் பிளஸ் பண்ணா. ஏன்னா இதுதான் பேசிக்கா கன்ஃபியூஸ் ஆகிற ஒண்ணு. பாயிண்டர் பிளஸ் இன்டீஜர் அப்படிங்கிறப்ப இது வேலிட் தான். பாயிண்டர் பிளஸ் இன்டீஜர் அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னா, அந்த இன்டீஜர் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அது பி பிளஸ் 4 அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு P4. ஓகேங்களா? அந்த 4th எலமெண்ட்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூக்கு மூவ் ஆகி போகும். அந்த எலமெண்ட் நமக்கு பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இது வேலிட். சோ அதுதான் சொல்லிருக்காங்க, மூவ்ஸ் த பாயிண்டர் ஃபார்வர்ட் பை n எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த எலமெண்ட்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட், பாயிண்டர் டு பாயிண்டர் மைனஸ் பண்ணலாம். அப்படி பண்ணணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்டர்ஸ். ஓகேங்களா? 2 பாயிண்டர்ஸ்குள்ளேயே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து சேம் அரேல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாயிண்டர் டு பாயிண்டர் வந்து பிளஸ் பண்ணலாம்னா முடியாது. இது சீல வந்து நாட் அலவுட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு கேட் கொஸ்டின் இருக்கு. இந்த கேட் கொஸ்டின் நம்ம சிம்பிளை பண்ணுவோம். ஹேஷ் இன்க்ளூட் கொடுத்தாச்சு. மெயின் ஃபங்க்ஷன்ல அரே ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ அரே டிக்ளேர் ஏஆர்என் அப்படின்னா இது வந்து 0th பொசிஷன்ல இருக்கும். இது 1, இது 2, and then 3, and then 4. ஓகேங்களா? தெளிவா எழுதிக்கலாமா அந்த சைடு? அரே 0ல என்ன இருக்கும், 10. அரே 1ல என்ன இருக்கு, 20. அரே 2ல 30. அரே 3ல 40. and then அரே 5ல அரே 5ல என்ன இருக்கு, 50 இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அரேஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 2ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டர் வேரியபிள். ஓகே, இப்போ அரே, அதாவது இந்த அரேல இருக்கிறத வந்து நமக்கு இங்க பாயிண்டர்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. சரி, ஆம்பர்சன் இங்க மிஸ் ஆயிடுச்சு, போட்டுக்கோங்க. வேரியபிள் இங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சி அவுட்ல நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, p+2. என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல, p+2. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு இன்டீஜர், நம்ம முன்னாடி இருக்க ஸ்லைட்ல பாக்குறோம் இல்லைங்களா, p+2 அப்படின்னா அந்த 2வது பொசிஷனுக்கு போகும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. சோ அதே மாதிரி p+2 அப்படிங்கிறப்போ இங்க 0 1, இது 0 1 2 and 3 4. அப்ப p+2னா 2வது பொசிஷன்ல என்ன இருக்கு, எஸ் என்ன இருக்கு, 30. ஓகேங்களா? அப்போ இது வந்து p(2) அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த அரே ஆஃப் 2ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகும். சோ அதனோட வேல்யூஸ் என்ன நமக்கு, 30. எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட், சி அவுட் பாத்தீங்க அப்படின்னா அரே +4 இருக்கு. இதுவும் சேம் மீனிங். இதுவும் எந்த மாதிரினா அரே ஆஃப் 4 அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி. அரே ஆஃப் 4ல என்ன இருக்கு, அரே ஆஃப் 4ல என்ன இருக்கு, 50. சோ ஆன்சர் இஸ் 50 வரும். and then சி அவுட்ல p(3) டைரக்டா கொடுத்திருக்காங்க. p(3)ங்கிறப்போ நமக்கு இங்க என்ன வரும், 40. புரியுதுங்களா? சோ p+2னா செகண்ட் பொசிஷன், அந்த எலமெண்ட் 2வது எலமெண்ட் எங்க இருக்கு அந்த பொசிஷன் போகும். அதுல என்ன வேல்யூ இருக்கு, 30 இருக்கு. அதனால டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஏன்னா இங்க ஸ்டார் கொடுத்திருக்கனால. அரே +4 அப்படிங்கிறப்போ அரேயும் வந்து என்ன அர்த்தம்னா அந்த 4th எலமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான். சோ அது 4th எலமெண்ட்ல பாத்தீங்கன்னா 50 இருக்கு. சோ அதனோட வேல்யூ என்ன, 50. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட், p(3) அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது, 3rd பொசிஷன்ல, 3rdல என்ன வேல்யூ இருக்கு, 40. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் இஸ் 30 50 and 40. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? இது ஒரு கேட் கொஸ்டின். அதனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. p+2 அப்படின்னா செகண்ட் ஆஃப்செட் ஃப்ரம் பேஸ், அதாவது 30. அதனோட வேல்யூ 30. ஓகேங்களா? அதே மாதிரி 4னா 4th ஆஃப்செட். அடுத்து 3னா 3rd, இண்டெக்ஸ் 3 ஃப்ரம் த பாயிண்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட் கொஸ்டின் 2025ல கேட்டது. இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. கீழே மெயின் ஃபங்க்ஷன்ல தானே போகும். மெயின் ஃபங்க்ஷன்ல a அப்படிங்கிறது வந்து என்னன்னா 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு பாயிண்டர் வேரியபிள் கொடுத்திருக்காங்க. அந்த பாயிண்டர் வேரியபிள்ல நமக்கு
ஏவோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்டேட் பாயிண்டர். ஸோ அப்டேட் பாயிண்டர்ங்கிறப்போ ஃபங்க்ஷன் இங்கே மூவ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் அங்கே மூவ் ஆகிறப்போ நம்ம அப்டேட்ல என்ன சொல்லியிருக்கோம், இந்த பிடிஆரோட அட்ரஸ் என்ன, ஏவோட அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா. அப்ப ஏவோட வேல்யூ என்ன இருக்கு, இந்த இடத்துல வேல்யூ தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஏவோட வேல்யூ என்ன 5. அப்ப இங்க என்ன பாஸ் ஆகுது, 5ங்கிறது பாஸ் ஆகுது. ஓகேங்களா. மறுபடியும் அதே ஸ்டார் பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 5 ஆல்ரெடி இருக்கு, 5 பிளஸ் 10 இது ரெண்டையுமே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும், இங்க ஸ்டார் பில 15 சேஞ்சஸ் ஆயிடும். கரெக்டுங்களா. ஸோ இங்க வந்து 15 சேஞ்சஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வருது, இப்ப ஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்டேட் பண்ண சொல்றாங்க. ஸோ அவுட்புட் கொடுக்க சொல்றாங்க, பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஏவோட வேல்யூ என்ன 15, பிகாஸ் இது வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் ஆர் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். ஓகேங்களா. சோ அதனால நம்ம இங்க மூவ் பண்ற அந்த அட்ரஸ், ஏன்னா அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கு பிடிஆர்ல, அந்த பிடிஆர்ல நம்ம அப்படியே போறோம். சோ அட்ரஸ் தான் பாஸ் ஆகுது. சோ அட்ரஸ் பாஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது, அங்க வேல்யூ சேஞ்சஸ் ஆனாலும் நமக்கு இங்க கொடுத்திருக்க டிஃபால்ட் ஏ வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். சோ அப்ப ஆன்சர் இஸ் 50. இந்த இதையும் நான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. ஓகேங்களா. 50. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இது ஒரு கேட் கொஸ்டின். இந்த கேட் கொஸ்டின் என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். இன்டு மெயின் ஏங்கிறது இன்ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க, பட் இங்க ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அரேல 0 1 2 ஓகேங்களா. அந்த மாதிரி தானே ஸ்டோர் ஆகும். 30 50 10 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ட்ல இது வந்து பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டர் வேரியபிள நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம், அரே ஆஃப் 0 plus 1. அப்ப அரே ஆஃப் 0 plus 1னா நமக்கு என்ன ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. கரெக்டுங்களா. அப்போ 50 அந்த 0 plus 1 அப்படின்னா நமக்கு என்னன்னா அரே ஆஃப் 1. கரெக்டுங்களா. அரே ஆஃப் 1. ஸோ அரே ஆஃப் 1ல என்ன இருக்கு, 50 இருக்கு. கரெக்டா. ஸோ அந்த 50 நம்ம எங்க போடுறோம், பிடிஆர்ல போடுறோம் 50. ஓகேங்களா. ஸோ அப்போ பிடிஆர்ல இந்த 50யோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா. 50யோட அட்ரஸ் ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு பிடிஆர்ல. ஓகேங்களா. 50th பிளேஸ், அதாவது செகண்ட் ஃபர்ஸ்ட் இதுல இருக்குது. தென் ஏல வந்து ஸ்டார் பிடிஆர். அப்ப ஏல வந்து என்ன வேல்யூ இருக்கும், அந்த இதனோட அட்ரஸ்ங்கிறப்போ அதனோட வேல்யூ என்ன 50. அப்ப ஏ ஈக்குவல் டு 50 இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஓகே டன். ஸோ ஏ எங்க வருது, இந்த இடத்துல வருது 50 போட்டாச்சுங்களா. பிளஸ் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி போடுறதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டார் பிடிஆர் பிளஸ் பிளஸ் இப்படி போடுறதுக்கும் ஸ்டார் பிடிஆர் பிளஸ் பிளஸ் இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் இப்போ பிடிஆர் வேல்யூ 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிடிஆர் வேல்யூ 10 வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஆர்ல வேல்யூ வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம், டயக்ராம் போட்டுக்கலாமா. இப்ப பாருங்க, பிடிஆர் அப்படிங்கிறது இருக்கு. இதுல என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 1000ங்கிற ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த 1000ங்கிறதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ இது வேல்யூ, இது வந்து அட்ரஸ். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பிடிஆர் பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிடிஆரோட 1000னா அப்போ அதனோட ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 1001ஓட வேல்யூவை டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். அதே ஸ்டார் பிடிஆர் அப்படின்னா இங்க என்ன வேல்யூ இருக்கு, வேல்யூ எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார் பிடிஆர் பிராக்கெட்குள்ள இருக்கு. சோ வேல்யூ அப்ப 10 பிளஸ் பிளஸ்ன்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா. இப்படி ஸ்டார் வெளியே வந்திருந்ததுன்னா அட்ரஸை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதே ஸ்டார் உள்ள வந்துச்சுன்னா வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். சோ அந்த கான்செப்ட் படி இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் வந்து உள்ள இருக்கு. அப்ப பிடிஆர்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கு இப்போ 50. இப்போ அதனோட பிளஸ் பிளஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் 51. ஓகேங்களா. பிடிஆர்ல 51 வந்துருச்சு. சரி, அது ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டார் பிடிஆர், அதாவது பிடிஆர் பிளஸ் பிளஸ். இப்ப பிடிஆர் வேல்யூ எங்க இருக்கு 50ல இருக்கு. அதனோட ஒரு பிளஸ் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, அடுத்த வேல்யூ, அதாவது அரே ஆஃப் 2 வருது.
ஓகேங்களா? அதுதான் ptr பிளஸ் பிளஸ். அப்ப அதுல என்ன வேல்யூ இருக்கு? அந்த வேல்யூ தான் இங்க போடணும். 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட் அரே ஆஃப் 1. இப்போ அரே ஆஃப் 1ல நம்ம இப்ப என்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அரே ஆஃப் 1ல 50 தான் இருக்கு. அரே ஆஃப் 1ல 50 இருக்கு. பட் ஆனா நம்ம இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டோம்? அதனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டோம் பாயிண்டர்ல. சோ அட்ரஸ்லயே சேஞ்சஸ் ஆயிருக்கும். இப்ப அரே ஆஃப் 1 வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 50 போயிட்டு வேற கலர் யூஸ் பண்றேன். இந்த 50 போயிட்டு இங்க இன்கிரிமெண்ட் பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா 51 மாறிடும். சரிங்களா? அப்ப அரே ஆஃப் 1ல என்ன இருக்கு? 51. சோ டோட்டலி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 111 வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து ஒரே அட்ரஸ்ல நடக்குது. சோ அதை நல்லா கேர்ஃபுல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. இது புரியலனாலும் திரும்ப ரீமைண்ட் பண்ணி கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ஈஸியா புரிய வேண்டியதுதான். ஏன்னா இங்க அரே வேல்யூ பாயிண்டர்ஸ் அப்படிங்கறனாலே இப்படி சின்ன சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா அரே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பாயிண்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கறப்பயே ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்காம அதனோட இன்கிரிமெண்ட் போட்டு நமக்கு பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதனோட வேல்யூவை எதுல ஸ்டோர் பண்ணிருக்காங்க? ஏங்கிற வேரியபிள்ல. நெக்ஸ்ட் வரப்போ அந்த வேல்யூவை நம்ம இங்க இன்கிரிமெண்ட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஏன்னா அட்ரஸ் தான் ஸ்பெசிஃபை ஆகுது. ஸோ அந்த அட்ரஸ்ல எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் அந்த வேல்யூல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கால் பை ரெஃபரன்ஸ்ல. சேம் மெத்தட் இங்க ஒர்க் ஆகுது. நீங்க அதை விட்டுட்டு அரே 1 என்ன 50 அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகேங்களா? சோ அந்த ட்விஸ்ட் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ptr பிளஸ் பிளஸ். ஆல்ரெடி நமக்கு இருக்கிற பாயிண்ட் எதை ptr பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? நமக்கு 50 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. அது பிளஸ் பிளஸ், அதாவது இது 1, அடுத்தது பிளஸ் பிளஸ்ங்கிறப்போ அடுத்த அட்ரஸ்க்கு போகும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா 10 இருக்கு. அந்த 10 இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் 111. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.